வணக்கம் நண்பர்களே, ஜெயபாயக் பேசுகிறேன். வாழ்க்கையில் நம்மள நிறைய பேர் ஜெயிக்காமல் இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? முதல் விஷயம் என்னென்னா, சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவேன். மாற்றங்கள் மட்டுமே மாற்ற முடியாதது. எதை மாற்றணும், எதை மாற்றக்கூடாது, எதெல்லாம் நீங்கள் மாறணும்னு யோசிங்களேன். என்னுடைய சக்ஸஸ் மைண்ட் செட் ட்ரைனிங்கில் நான் சொல்லுவேன், எதை பண்ணணுமோ அதை பண்ணிங்களா, எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணியிருக்கீங்க. அது என்ன? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணணும் பண்ணலை, இதை பொறுத்து தான் ஃபெயிலியர் இருக்குது. அதனால் மாற்றத்தை உண்டாகணும். இன்னிலேருந்து என்ன பண்ண போகிறோம், அது ஹேபிட்டாக இருக்கலாம், ரொட்டீனாக இருக்கலாம். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது முடியாது, கஷ்டம் அப்படின்னா அதை ஏஞ்சி ட்ரை பண்ணலாம். எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம்னு தோணுதோ, நான் சொல்கிறேன், உங்களோட மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றும் போது தான் வாழ்க்கையே மாறுது. சரியா? மைனஸோடையே நம்ம பயணிச்சுட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு. அதை மாற்றுவதற்கு என்ன பண்ணுமோ அதை இப்போ இருந்து ஆரம்பிங்க. நவ் ஒன் ஹியர். அடுத்தது, நிறைய விஷயங்கள், தப்பான விஷயங்கள் நமக்குள்ளே போயிருக்கு. தொடர்ந்து இந்த மீடியா வந்து செலுத்திக்கிட்டே இருக்குது. நிறைய தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ், பணத்தை பற்றி, பணக்காரங்களை பற்றி நிறைய விஷயங்கள். இதெல்லாம் தூக்கி எறிங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. நிறைய படிங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ராங் இன்ஃபர்மேஷன் போகிறதால தான் நம்ம வாழ்க்கையும் ராங்காக போகுது. அடுத்தது, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். இந்த ரெண்டு விஷயந்தான் நம்மளை ஜெயிக்க விடுறதே கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அது ரிஸ்க்கை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி வர்ற அந்த டைம் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நம்ம யோசிக்கிறோமா? முதல் 3 வருஷம் கஷ்டம். இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், நமக்கு பணம் வரல, ஃபஸ்ட் இயர் கஷ்டப்படுறோம், செகண்ட் இயர் கஷ்டப்படுறோம், தேர்ட் இயர் கஷ்டப்படுறோம். நான் என்ன கேட்குறேன், ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு 3 வருஷத்தில் உங்கள் லைஃப் செட்டில் ஆகிடுதா? அதை எப்படி நீங்கள் பிஸ்னஸில் உடனே எதிர்பார்க்குறீங்க? 3 இயர்ஸ்ன்றது உடனே தான். அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். 3 இயர்ஸ்ன்றது. இன்றைக்கி பிஸ்னஸ் ஆரம்பித்தா, இன்றைக்கி நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா நாளைக்கே அது வருமா? அதற்கான டைம் இருக்குல்ல. அப்போ வேலையில் இதை நீங்கள் எதிர்பார்க்கல, 5 வருஷம் 10 வருஷம் ப்ரொமோஷன் இப்படி போகுது. நீங்கள் மேபி ஒரு 6 டிஜிட் இன்கம் எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுப்போமே. அதை உடனே ஜாப் ஜாயின் பண்ண உடனே கிடச்சிருச்சா? இப்போ நீங்கள் வாங்குகிற இன்கமுக்கு எத்தனை வருஷம், எத்தனை நாள், எப்படிலாம் கஷ்டப்படுறீங்க? ஒரு லீவ் எடுக்க முடிஞ்சிருக்கா? உங்களுக்கு தான் தெரியும் பர்சனலாக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஜாப்ல. ஆனால் பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் ஏன் பெருசாக தெரியுது? ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்து பாருங்களேன், 10 பேரோட வாழ்க்கையை மாற்றி பாருங்கள், ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றி பாருங்களேன். அந்த புண்ணியம் உங்களுக்கு இருக்குல்ல. எத்தனை நாளைக்கு தான் நம்ம அடிமையாக இருக்க போகிறோம்? சரியா? பணம் பத்தலைன்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்க போகிறோம். இன்றைக்கி புதுசாக யோசிங்களேன். ஒரு பார்ட் டைம் ஜாபோ, ஒரு ஆன்லைன் ஜாபோ, ஒரு எக்ஸ்ட்ரா ஜாபோ, ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று யோசிங்களேன். இப்போ செஞ்சிட்ருக்க வேலையை விட்டு. அடுத்தது, பேஷன்ஸ் இல்லவே இல்லை. உடனே இன்ஸ்டன்ட் மணி, இன்ஸ்டன்ட் சக்ஸஸ், இன்ஸ்டன்ட் ஃபேம், ஃபேக். அது ஒவ்வொருத்தங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? நீங்கள் செலிப்ரிட்டி வந்து ரோல் மாடலை எடுத்துக்கிறீங்க, அவர் வந்தார் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் வந்து 10 கோடி, 20 கோடி, 30 கோடி, 50 கோடி வாங்குறாருன்னா அதற்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது தெரியுமா? ஒரு பிஸ்னஸ் மேன ஸ்டோரியை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு இன்வெஸ்டரோட ஸ்டோரியை கேட்குறீங்க. ஒரு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா லைஃப் எப்படி மாறி இருக்கு? 5000 40,000 கோடி எப்படி மாறி இருக்கு? அது ஒரு நாளில் மாறிடுமா என்ன? யோசிச்சு பாருங்கள். அம்பானியும் அதானியும் நம்ம என்னென்ன வேணால் பேசலாம், மைனஸாக எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஒரு பொட்டி கடை ஆரம்பித்து ஒரு சிட்டியில் நடத்த முடியுது, அவ்வளோ சேலஞ்சு. இன்றைக்கி மிகப்பெரிய பிஸ்னஸ் பேரை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா வாழ்க்கையில் எத்தனை முறை செத்து உழைச்சிருப்பான் தெரியுமா? பிஸ்னஸ் பண்ணவனுக்கு தான் தெரியும். அதனால் காத்துருங்க, வெறித்தனமாக காத்துருங்க. ஆனால் வெறித்தனமாக ஓடிக்கிட்டே இருங்க, செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம், அந்த டிப்பிங் பாயிண்ட் வரும், அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் செய்கிற வேலையை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். உங்களை நீங்கள் காம்படிட்டராக எடுத்துங்க. நேத்திய உங்களுக்கும் இன்னும் உங்களுக்கும் தான் காம்படிஷன், வேறு யாரையும் யோசிக்காதீங்க. நேற்று இவ்வளோ டூ லிஸ்ட் போட்டேன், இவ்வளோ முடித்தேன், இன்றைக்கி இத்தனை டூ லிஸ்ட் போட்டேன், இத்தனை முடிச்சிருக்கேன், ஹாப்பியாக இருங்க. அதை வைங்க. முதல்ல ஆக்ஷன் ஹாப்பியாக மாறட்டும், அதுக்கப்புறம் ரிசல்ட் ஹாப்பியாக மாறும். அடுத்த விஷயம், தள்ளி போடுறது வந்து நேரத்தை அல்ல, வேலையை அல்ல, வாழ்க்கையே நான் சொல்வேன். எதுக்கு தள்ளி போடணும்? எத்தனை பேர், சில பேர் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டயத்துக்கு முன்னாடி 10 மினிட்ஸ், ½ அன் ஹவர் முன்னாடி வந்து வெயிட் பண்ணுவாங்க. எத்தனை சதவீதம் மக்கள்னு யோசிச்சு பாருங்களேன். நாட் ஈவன் 2% தெரியுமா? 98% மக்கள், ஒரு சர்வே சொல்லுது, லேட்டாக தான் வருவாங்க. வந்து வெக்கமே இல்லாமல் ஒரு சாரி கூட கேட்க மாட்டாங்க, அல்லது சாரி கேட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. காத்திருக்கிறது வந்து சாதாரண ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் வேல்யூ இருக்குது. சரியா? சில பேர் நினச்சிப்பாங்க லேட்டாக வந்தால் தான் பெரிய ஆள், நம்ம போனால் சொல்லிக்கலான்னு அந்த ரீசன் சொல்கிறேன். கண்டிப்பாக அவன் பெரிய ஆளாகவே இருக்க மாட்டான். ஒருத்தர் நேரத்தை மதித்து, எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் நான் பெரிய ஒரு பில்லியனர் சந்திக்கும் போது ஒரு 2 மினிட்ஸ் நான் லேட்டாக போனதுக்கு என்னை பார்க்காதவங்க, அவாய்ட் பண்ணவங்களாம் இருக்காங்க. நான் நிறைய ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு, எனக்கு வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன். அதனால தான்
உயிரை விட்டாவது முன்னாடி போய் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துடணும். அந்த நேரம் டீ குடிக்கிறது, கொஞ்சம் லேட்டாக போகிறது, பாட்டு கேட்குறது, ஏதாவது ஒரு லேசியான விஷயங்களை பண்ணுறது அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. தள்ளி போடவே கூடாது. சிலருடைய அப்பாயின்மெண்ட்டு சில விஷயங்களால் தள்ளி போடுறதால நம்ம வெற்றியும் தள்ளி போகுது. அதனால் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தள்ளி போடுறது இருக்கவே கூடாது. அடுத்த விஷயம், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன்று என்ன தெரியுமா, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டியான ஒரு பர்பஸ் இருக்கா? நம்ம எதற்காக பிறந்தோம், எதற்காக வாடுறோம், என்னத்துக்காக வந்துட்டு இருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது. இப்போ நான் காலையிலேருந்து இன்றைக்கி நைட்டு வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்க காரியம் உங்களுடைய கனவுகளை மெய்ப்பிப்பதற்காகவா? சொல்லுங்கள். உங்கள் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவா இல்லை வேறு எதுக்காக? எத்தனை டைம் வேஸ்ட்டு, டைம் கில்லர்ஸாக. நம்ம ஒரு பணக்காரன் அப்படி இருப்பானா? ஒரு பொலிட்டீஷியன்லாம் பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம்ல. ஒருத்தர் வந்து மினிஸ்டர் ஆகிட்டார், ஒரு சிஎம் ஆகிட்டார், பிஎம் ஆகிட்டார். அவங்களோட லைஃப் அவங்க வாழ முடியுமா? நீங்களும் நானும் நினச்ச வாழ்க்கையை வாழலாம், அவங்களால வாழ முடியுமா? அவங்க பெரிய பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்க செக்ரட்டரிக்கு தான் தெரியும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி. பட் அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான வாழ்க்கை நமக்கு எப்போ வேணும்? இப்போ நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னா வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்குள்ளே வர மாட்டோம். நம்ம மில்லியனராவோ பில்லியனராவோ நீங்கள் நினச்ச எதுவுமே நடக்காது. அப்போ அதை நடக்கணும் அப்படின்னா இப்பயே அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். மார்னிங் எந்திரிச்சிருது 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணணும். 5 நாள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒரு 80 ஹவர்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணுறவங்க ஜெயிச்சிருக்காங்க. எலன் மாஸ்க் சொல்கிறார் 80 மணி நேரம் நீங்கள் உழைக்க தயாரா? இன்னையிலேருந்து கவுண்ட் டவுன் வச்சிங்களேன். ஒரு மண்டேலேருந்து ஒரு சாட்டர்டே வரைக்கும், சண்டே வரைக்கும் 80 ஹவர்ஸ் நீங்கள் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? மனசாட்சியோட டைரி எடுத்து எழுதி பாருங்கள். நீங்கள் பணக்காரனை ஆவீங்களா ஆக மாட்டீங்களான்னு உங்களுக்கே தெரியும். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயந்தான், இது கேட்பதற்கல்ல, செயல்படுத்துவதற்கு. ஹெட்செட் போட்டு 2 தடவை கேளுங்க, நோட்ஸ் எடுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.